காத்தவரையா சுவாமி, இந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு உன் குலதெய்வத்தை வேண்டிக்கப்பா. இந்தாம்மா நீயும் வாங்கிக்கம்மா, குழந்தைக்கும் கொடு. சுப்பு குழந்தை. காத்தவராயா, இந்த நிமிஷத்துல இருந்து இது உன்னோட குழந்தை. இந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும். டேய், யாரா நீங்க? எங்க குழந்தைய வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அது என் தங்கச்சி குழந்தைடா. தலைவரே, நீங்க உட்காருங்க தலைவரே, நாங்க பாத்துக்கறோம். வாங்கடா. ஏய், நில்றா. டேய், என் தங்கச்சி குழந்தை வச்சு என்னடா பண்றீங்க? குடுடா. ஏய், உன் தங்கச்சி குழந்தை கிடையாது, ஒண்ணு கிடையாது. போடா. போய்டு. டேய், நகரங்க. குழந்தை குடுடா. டேய், போடா. டேய், குழந்தை குடுடா. ஏய், குழந்தை எல்லாம் குடுங்க. போடா. ஏய். போடா. போடா. ஏய், குடுடா டேய். ஏய், போடா. சொன்னா கேளு. போடா. குழந்தை குடுடா டேய். போடா. போடா. டேய், குழந்தை குடுடா. போடா. 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 பாட்ட. தலைவரே, யாருன்னு தெரியல தலைவரே. குழந்தைய பார்த்த உடனே என் தங்கச்சி குழந்தை கத்திட்டு இருக்கான். அடிச்சு துரத்துறன்னு ஓடிட்டான் தலைவரே. காத்தவரையா, வந்தது சுப்போட அண்ணன் நினைக்கிறேன். யார் வேணாலும் வரட்டும் தாயே. இந்த தடவை நம்ம கிட்ட இருந்து புதையல் கிடைக்காம போகக்கூடாது. புதையலுக்காக அந்த சுப்புவை கூட கொலை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அண்ணா, ஆள் அடையாளமே தெரியல. அப்படியே அந்த சூர்யா மாதிரி இருக்கீங்கண்ணா. இப்படி ஆளே மாறுற அளவுக்குலாம் பண்ணலாமா? டேய், இந்த உலகத்துல காசு மட்டும் இருந்துச்சுன்னா ஏன் என்ன வேணாலும் பண்ணலாம். சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல பெரியவர் சொன்ன வேலையை பார்க்கலாம். ஆமாம் சேகர், நாளைக்கு நைட்டு கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்தில் ஐயா வெடி வைக்க சொல்லியிருக்காரு. டேய், எங்க அப்பா தான் புரியாம பேசுறாருன்னா உங்களுக்குமா புத்தி இல்ல? என்ன சேகர் சொல்ற? இத பார், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் மண்டபத்துல வெடி வைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன், அதுல என்ன கஷ்டம் இருக்கு? ஏய், இவங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குதுன்னா உனக்குமா புரிய மாட்டேங்குது? நாளைக்கு வெடி வைக்க போற கல்யாண மண்டபத்துல தான் ஊர் தலைவரோட பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஊரே அங்கதானே இருக்கும். பெரியவரோட பிளானே அதுதானே. ஊர்க்காரங்க எல்லாம் அங்க இருக்கிறதுனாலதான் வெடி அங்க வைக்க சொல்லிருக்காரு. ஏய் ஏய் ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. அந்த மண்டபத்துக்கு வெடி வச்சா எவ்வளவு உசுறு போகும் தெரியும்ல. இப்போ நீ ஏன் திடீர்னு நல்லவன் மாதிரி பேசுற? இதுக்கு முன்னாடி நம்ம கொலை பண்ணதே இல்லையா? இதோ பார், அது வேற இது வேற. அந்த மரகதலிங்கத்துக்காக ஊரே கொல்லணுமா? ஏன், நாளைக்கு இந்த காயத்ரி கல்யாணத்துக்கு போறாளா? இத பார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆஹா, இது வேணாம். நீ ஏன் இப்படி சொல்றன்னு எனக்கு இப்ப நல்லாவே புரியுது. உன் வருத்தம் ஊரே சாக போகுதுன்னு இல்ல, அந்த காயத்ரி செத்துற கூடாதுங்கிறதுக்காக தான். ஏ லூசு, எனக்கு இந்த பிளான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ஆனா பெரியவரோட பிளான் இதுதானே. நாங்கெல்லாம் இப்படிதான் நடப்போம். ஆமாம் சேகர், பெரியவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நாங்கள் செய்வோம். நாளைக்கு நைட்டு மண்டபத்தில் வெடி வெடிக்கும். ஊர் ஜனங்களோட கவனம்லாம் அங்கே தான் இருக்கும். நீ அந்த நேரத்தில் போயிட்டு மரகதலிங்கத்தை எடுத்துகிட்டு வந்துரு. என்னடா, எனக்கே ஆர்டர் போடுறீங்களா? இது நாங்கள் போகிற ஆர்டர் இல்லை, பெரியவர் எங்களுக்கு போட்ட ஆர்டரு. நான் இப்போவே போய் மண்டபத்தை பார்த்துட்டு எங்கே வெடி வைக்கணும்னு பிளான் பண்ணிக்கிறேன். பாத்தியா, உன்கிட்ட வேலை பார்த்தவன்லாம் இப்ப உன்னையே வேலை வாங்குறான். இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், உன் கவனத்தெல்லாம் வேலையில காட்ட அந்த காயத்ரி கிட்ட காட்டாதுன்னு. கேட்டியா நீ? கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. சுப்பு, அண்ணே, சுப்பு, அண்ணே, அண்ணே, என்னாச்சுண்ணே? என்னாச்சுண்ணே?
விடு சுப்பு. நம்ம கௌதம் கௌதம் அண்ணே, கௌதம் பாத்தீங்களா? அவனுக்கு என்ன ஆச்சு? அவன் எப்படி இருக்கா? எங்க இருக்கான்? பார்த்தேன். நம்ம கௌதம் அந்த காத்தவரையும் தான் கடத்தி வச்சிருக்கான். காத்தவராயனா? அவனா? அவன் எதுக்கு நான் கடத்தி வைக்கணும்? அவன் எங்கடா இருக்கான்? தெரியல. ஆனா எதுக்காக கடத்தி வச்சிருக்கான்னு தெரியல. அவன் கூட ஒரு கேள்வி, சாமியார், அடியாட்கள் எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைய வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. யாகம் மந்திரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சுப்பு. அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்கண்ணே. வாங்கண்ணே. வாசு, சுப்பு, ஆளுங்களை காணோம். எங்கண்ணா? ச்சே, அதுக்குள்ள தப்பிச்சு போயிட்டாங்க சுப்பு. நம்ம குழந்தைய வச்சு இங்கதான் சுப்பு ஏதோ யாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில அந்த புதையலை எடுக்க ஏன் குழந்தையவே தூக்கிட்டாங்களா? அண்ணே, அந்த காத்தவராயன் பெரிய தப்பு பண்ணிட்டான். என்ன அந்த காயத்ரி மாதிரி லேசா எடை போட்டுட்டான். என் குழந்தைய தொட்டா என்ன ஆகும்னு அவனுக்கு காமிக்கணும்னே. அங்க தொட்டு இங்க தொட்டு இப்ப ஏன் அடிமடியிலேயே கை வச்சிட்டானா? விடக்கூடாதுண்ணே, அவனை சும்மாவே விடக்கூடாது. இந்த சுப்பு யாருன்னு அவனுக்கு காமிக்கணும்னே. அந்த ஊரையே தரமட்டமாக்கிட்டு வந்தாதான் என் ஆத்திரம் அடங்கும். வாங்கண்ணே போலாம். காயத்ரி, ஓ சார், எங்க போய் ஊர் சுத்திட்டு வரீங்க? ரொம்ப நேரமா ஆளையே காணோம். காயத்ரி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா நீ கோச்சிக்க மாட்டியே? கோவம் வராத மாதிரி சொன்னா கண்டிப்பா கோச்சிக்க மாட்டேன். சொல்லுங்க. காயத்ரி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பெல்லாம் என் அப்பா அம்மா விட உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். என்னாச்சு உங்களுக்கு? இதெல்லாம் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? இல்ல காயத்ரி, நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா தான் நான் ஒரு மனுஷனாவே மாறி இருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன சூர்யா, என்ன உங்க பிரச்சனை? ஏன் இப்படி புதிர் போட்டு பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க, நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். அது இல்ல காயத்ரி, நம்ம அடுத்த பௌர்ணமி வரைக்கும் இங்க இருக்க வேண்டாம். போயிடலாம் காயத்ரி, நாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம். ஏன் சூர்யா, என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா ஏதோ பெருசா தப்பு நடக்க போகுதுன்னு என் உள்மனசுல தோணுது. வா காயத்ரி, ப்ளீஸ், நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். சூர்யா, நம்ம இருக்கிற இடம் சாதாரணமான இடம் இல்ல. அந்த சித்தரோட அனுகிரகம் நிறைஞ்ச ஊர் இது. அதனாலதான் இதுக்கு பேரு சித்தரடின்னு வச்சிருக்காங்க. இங்க அந்த சிவனையும் அந்த சித்தரையும் மீறி நமக்கு எந்த ஆபத்தும் வராது சூர்யா. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அதுக்காக நான் சொல்லல காயத்ரி, ரொம்ப கஷ்டப்பட்டு நீ எனக்கு கிடைச்சிருக்க. உனக்கு ஏதாவது எனக்கா? அட போங்க சூர்யா. அந்த கடவுளோட அருளும் இந்த சூர்யாவோட தூய அன்பும் இருக்கிற வரைக்கும் என்னை வெடி வச்சு அழிக்கணும்னு நினைச்சா கூட நான் அழிய மாட்டேன். நீங்க போய் ஒரு சின்ன gift வாங்கிட்டு வாங்க.
நாளைக்கு ஊர் தலைவரோட பையனுக்கு கல்யாணம். நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். என்ன யோசிக்கிறீங்க? எந்த பிரச்சனையும் வராது. வான்னு சொல்றல. விடுங்கோ மாமா. மாமா விடுங்கோ. வா மாமா வா வா இங்க. மாமா சூர்யாவை வச்ச கேக்குறவா. மாமா என்னாச்சு? ஐயா, வாங்கறல. என்னாச்சு ஐயா? வா ஏன் தேவியை திட்டுறீங்க? சொல்லுடி. சொல்லு. கேக்குறல. நான் ஏன் திட்டறேன்னு அவட்ட சொல்லு. சொல்லுடி. சொல்ல போறியா இல்லையா? ஏன் இவள அடிக்கிறீங்க? காயத்ரி, நீ சும்மாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. சூர்யா, பொண்ணையும் காயத்ரியையும் என் பிள்ளைகளை நினைச்சுதானே நான் பார்த்துட்டு இருக்கேன். மரியாதையா நீயாவது உண்மையை சொல்லு. எதுக்காக நீ தேவியை அடிச்ச? சொல்லு சூர்யா, எதுக்காக நீ இவளை அடிச்ச? சூர்யா தேவி அடிச்சாரா? ஆமா காயத்ரி, இவளை அடிச்சத என் கண்ணால நான் பார்த்தேன். இவ ஏன் அடிச்சான்னு இவகிட்ட கேட்டா இவ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. சொல்லுங்க சூர்யா, அடிச்சீங்களா? அது சொல்லுங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லுங்க. ஆமா அடிச்சேன். இப்போ என்ன அதுக்கு? எதுக்கு சூர்யா அவளை அடிச்சீங்க? இவ கேட்ட கேள்விக்கு அடிக்காம என்ன வேற என்ன பண்ண சொல்ற? அப்படி என்ன கேள்வி கேட்டுட்டா அவ? பௌர்ணமி அன்னைக்கு நீயும் நானும் ஏன் ஒண்ணு சேரலன்னு கேக்குறா. சிவசிவா, இவள நான் என் தங்கச்சி மாதிரி பார்த்தேன். அதுக்கு என்ன பார்த்து இவ இப்படிதான் கேட்பாளா? இந்த வயசுல இவளுக்கு அதனாலதான் எனக்கு கோவம் வந்தது, அடிச்சேன். ஏண்டி உன் வயசுக்கு இதெல்லாம் பேசுற பேச்சாடி? வா இப்பே உன்னை ஊருக்கு அனுப்புறேன். வா வாங்கறல. மாமா நில்லுங்க. வா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாமா. வாங்கறல. சூர்யா, ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை? இப்படி காயத்ரி இந்த மாதிரி விஷயம் உங்ககிட்ட சொல்ல முடியும்? நானா உன்னை கூப்பிட்டு சொன்னா நீ அந்த தேவியை கூப்பிட்டு சத்தம் போடுவ. அதனால அவ கஷ்டப்படுவானதான் இதை நான் உங்ககிட்ட சொல்லல காயத்ரி. நீ தானே காயத்ரி அடிக்கடி சொல்லுவ நம்மளால யாரும் சந்தோஷப்படலான்னு பரவாயில்ல, கஷ்டப்படக்கூடாதுன்னு. அதனால தான் காயத்ரி இதை நான் உங்ககிட்ட சொல்லல. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சூர்யா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் எனக்கு புருஷனா கிடைக்கணும். அடுத்த ஜென்மத்திலேயாவது நீ எனக்கு மனைவியா வரணும் காயத்ரி. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சூர்யா. அப்போ நான் ஒன்று சொன்னா கேப்பல்ல? சொல்லுங்க. நம்ம ஊர் தலைவர் பையன் கல்யாணத்துக்கு போக வேணாமே? ஏன் சூர்யா? பாத்தியா, இப்பதானே கேள்வி கேட்க மாட்டேன்னு அதுக்குள்ள கேட்குற. இதை பாரு, நான் என்ன சொன்னாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். நாம அந்த கல்யாணத்துக்கு போக வேண்டாம், சரியா? சரி. இதுதான் என்னோட காயத்ரின்றது. இந்த கொஞ்செல்லாம் பௌர்ணமிக்கு அப்புறம் தான். நான் போய் பூ கட்டணும், நீங்க சீக்கிரம் வந்து சேருங்க. ம். ஏய், என்னடா வெள்ளையா ஒரு உருவம் போன மாதிரி தெரிஞ்சது? கொலுசு போட்டு போற மாதிரி இருக்குது. ஏய், அது வேற யாரும் இல்ல, நம்ம மூகைய முன்னாடி தான். அவ தான் ஊர்லயே பெரிய கொலுசு மாட்டின்னு சுத்துறவ. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு மட்டுமா தெரியும்? ஊருக்கே தெரியும்டா. டேய் பேய்டா. ஏய், பேய்டா பேய்டா. டேய் பேய்லடாவா? பேய்டா ஜோதிராவா? டேய் அவதான் செத்துட்டாளேடா. அப்புறம் எப்பறம் இங்க வந்தா? அதானே. டேய் அறிவு கெட்டவனே, செத்தவ தான்டா பேயா வந்திருக்கா. ஐயோ டேய் சிரிக்கறாடா. வாங்கடா போயிடலாம்டா. டேய் டேய் டேய்
கலைவாணி நீ எப்படிங்க? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் வீரா, அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். சீக்கிரம் முதல்ல கிளம்புங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. சீக்கிரம். ஏய் பாத்து வாடா. அம்மாடி பேய் போச்சுடா சாமி. அப்பாடா பேய் போயிடுச்சுடா. டேய் கட்டி வச்சிருந்தவனை காணோம்டா. ஐயோ தலைவருக்கு தெரிஞ்சா நம்ம செத்தோம். தலைவருக்கு இப்ப என்னடா பதில் சொல்றது? இப்பெல்லாம் சொன்னா வேலைக்கு ஆகாது. தலைவர் இப்ப குசு போதையில இருப்பாரு. காலையில போய் சொல்லிடலாம். என்ன சேகர், எதுக்கு எங்களை வர சொன்னோம்? ஒன்றும் இல்லை, அப்பா சொன்னதை நல்லா யோசிச்சு பார்த்தேன். அவர் சொன்ன பிளானு சரின்னு எனக்கு தோணுச்சு. நேற்று முழுக்க வேணாம் சொன்னேன், இப்போ என்ன திடீர்னு ஓகே சொல்லிட்டேன்? அதான் என் காயத்ரி அந்த கல்யாணத்துக்கு போகலன்னு சொல்லிட்டாளே, அதான் சொன்னேன்ல, யோசிச்சு பார்த்தேன். அப்பா சொன்னது சரின்னு எனக்கு தோணுது. அப்புறம் எதுக்காகடா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? எது எப்படியோ சேகர், இன்னைக்கு நைட்டே மரகதலிங்கத்தை எடுத்தே ஆகணும். சரி சேகர், இனி நீ சொல்ற மாதிரி செய்கிறோம். நாங்கள் என்ன பண்ணோன்னு மட்டும் சொல்லு. சிம்பிள்டா, நைட்டு கரெக்டாக 10 மணிக்கு நீங்கள் 2 பேரும் அந்த மண்டபத்துக்கு போயிருங்க. அதுக்கப்புறமா இப்படியே நீங்க நேரா போங்க. லெஃப்ட் சைடுல ஒரு ரோடு வரும். அந்த ரோட்லயே ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா ரைட்ல 4வது வீடு தான் வரும். ஓகே சார். சரிங்க சார். வாடா. சூர்யா, யார் அவங்க? தெரியல காயத்ரி, அவங்க ஊர் தலைவர் கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க போல இருக்கு. அட்ரஸ் கேட்டாங்க, அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாத்தீங்களா சூர்யா, நாமளும் இந்த ஊர்க்காரங்க மாதிரியே ஆயிட்டோம். நம்ம கிட்டயே அட்ரஸ் கேட்குற அளவுக்கு வந்துட்டோம். ஆமா காயத்ரி, இன்னும் 1 மாசம் தான் நம்ம இங்க இருக்க போறோம். ஆனா அதுக்குள்ள இந்த ஊர்லயே நீ பஞ்சாயத்து தலைவர் ஆனாலும் ஆயிடுவேன். சரி, நீ பூ பறிச்சிட்டு என்ன குருக்கள் கடைக்கு போயிட்டு வர சொன்னாரு. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி நீ போ. சூர்யா. என்னாச்சு சூர்யா? சூர்யா, என்னாச்சு சூர்யா? தெரியல காயத்ரி, ஏதோ ஒன்று கிடைச்சிருச்சு. சூர்யா, ஐயோ,
ரோலிங் போயிட்டு இருக்கு. ரோலிங் போயிட்டு இருக்கு. நீ என்ன குழந்தையா? சார், அன்னைக்கெல்லாம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவளை பற்றி கெட்ட வார்த்தை சொல்லுவான். ஆனால் அந்த கெட்ட வார்த்தையை என்ன பண்ணுவான்னா, அவனோட ஆஃபீஸில் இருக்கிற பாத்ரூமில் அந்த பொண்ணோட படம் வரைஞ்சி ஒரு அம்புக்குறி போட்டு கெட்ட வார்த்தையை எழுதி வைப்பான். நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏகப்பட்ட பெண்களினுடைய பேர் இருக்கும். இன்னைக்கு மறைவாக கழிப்பறைகளில் எழுதி கொண்டிருந்த வாசகங்களை ஆண்கள் சமூக வலைத்தளங்களிலே பதிய விடுகிறார்கள்.